இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் மேக்ஸிமம் குரூப் 2ல கேட்க சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எஸ்எஸ்சியிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட ஆப்போசிட் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஒரு டைஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க 3 5 1 இப்படி ஒரு டைஸ் கொடுத்து ஆப்போசிட் கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7. 3யோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 7 வரும்னு சொல்லி பாருங்க. 3யோட நம்மளுக்கு எந்த நம்பர் ஆட் பண்ணால் 7 வரும்? 4 4 + 3 நம்மளுக்கு 7 வருதா? அப்படின்னா 4 தான் 3யோட ஆப்போசிட்டாக இருக்கு. 1ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 7 வரும்னு சொல்லி பாருங்க. 1ஓட எதை கூட்டினா 7 வரும்? 1 + 6 = 7 வருதா? 6 போட்டுக்கங்க. 5ஓட எதை கூட்டினா நமக்கு வந்து 7 வரும்னு சொல்லி பாருங்க. 2வா? இப்போ வந்து 3யோட ஆப்போசிட் 4, 1ஓட ஆப்போசிட் 6, 5ஓட ஆப்போசிட் 2. நீங்கள் என்ன இது மாதிரி 1 டைஸ் கொடுத்தாங்கன்னா கொடுத்த நம்பரோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 7 வரும்னு சொல்லி பாருங்க. அதுதான் அதோட ஆப்போசிட்டாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாவே 1ஓட ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கொடுத்தானே எதை கூட்டினா நம்மளுக்கு 7 வரும்னு சொல்லி